அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு மாதிரி வினாத்தாளை உங்களுக்கு பகிர்ந்திருந்தோம். அதோடு சேர்த்து பகுதி 2 எதிர்பார்க்கப்படுகின்ற முக்கியமான கேள்விகளை கொண்ட ஒரு கையேடும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பகுதி 1 35 வினாக்களை நாங்கள் அரபு இலக்கண நஹூ சட்டங்களை மீட்டிக்கொண்டே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் அதன் தொடர்ச்சியாக 36வது வசனத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நோக்குவோம். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, பகுதி 1 முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய 3 விடயங்களை நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொண்டேன். முதலாவது அல் கவாயிது நஹ்வியா, அரபு இலக்கண சட்டங்கள், அந்நஹ்வு வஸ்ஸர்ஃப். அடுத்ததாக புத்தகத்திலே வருகின்ற தகவல்கள், புத்தகத்திலே காணப்படுகின்ற விடயங்கள், அம்சங்கள், தகவல்கள் என்று எங்களுக்கு சொல்ல முடியும். அந்த தகவல்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட, அரபு மொழி தேர்ச்சி இருந்தால், வாசிப்பதை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியுமாக இருந்தால் அந்த வினாக்களை உங்களால் செய்ய முடியும். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, பகுதி 1 பொறுத்தமட்டிலே இலகுவான பகுதி, நுணுக்கமான பகுதி. நீங்கள் தெரிவு செய்கின்ற விடை சரியாக இருந்தால் 2 புள்ளிகள், நீங்கள் தெரிவு செய்கின்ற விடை பிழையாக இருந்தால் 2 புள்ளிகள் உங்களுக்கு இழக்கப்படும். நீங்கள் ஏ தர சித்தியை அடைய நீங்கள் விரும்பினால் 40க்கு மேல குறைந்தது எடுக்கிறது நல்லம். 45 அதுக்கு மேல் எடுக்கிறது அஃப்தல், மிகவும் நன்று. எனவே 45க்கு மேல எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 50க்கு 50 எடுக்க முடியும். 4 விடைகள் உங்களுக்கு தரப்படும். மிக பொருத்தமான சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். எனவே விடைகளை கிரகித்து சரியாக விளங்கி நீங்கள் விடைகளை தெரிவு செய்ய வேண்டும். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, பகுதி 1 இலகுவான பகுதி, எம்சிக்கு என்று சிலர் நினைப்பதுண்டு. இலகுவான பகுதிதான் என்றாலும் அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவதானம். கடந்த 6 வருட வினாப்பத்திரங்களை கட்டாயமாக ஒரு முறை செய்து பாருங்கள். அதிலே வருகின்ற அரபிலக்கண சட்டங்களை மீட்டிக்கொள்ளுங்கள், சர்ஃபுடைய சட்டங்களை மீட்டிக்கொள்ளுங்கள். வினாக்கள் எவ்வாறு வருகின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தரீகத்துல் அஸ்இலா, மிக முக்கியமாக உங்களுக்கு அந்த வினாக்கள் எவ்வாறு வருகின்றது என்பது பரிச்சயமாக இருந்தால் உங்களுடைய வினாபத்திரத்தை பார்க்கின்ற போது அந்த கேள்வியை உங்களால் இலகுவாக கிரகித்து உள்வாங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கும். ஏனென்றால் அது நீங்கள் பார்க்கின்ற முதலாவது கேள்வியாக இருக்காது, ஏற்கனவே பரிச்சயமான ஒரு கேள்வியாக அது இருக்கும். எனவே கட்டாயம் பாஸ் பேப்பர் ஏலவல் செய்கின்ற மாணவ மாணவிகள் செய்ய வேண்டும். குறைந்தது நீங்கள் 2023 2024 எம்சிக்யூல குறைந்தது நீங்கள் 2023 24 அந்த ஆண்டுகளிலே வெளியாகின பாஸ் பேப்பரை கட்டாயம் செய்து பாருங்கள். அந்த அமைப்பில் தான் இம்முறையும் கேள்விகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, இன்றைய வினா 36வது, அதிலிருந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம். இங்கே 36வது வினா சீகத்துல் முசன்னா, இருமை வடிவத்துக்கு நீங்கள் மாற்ற வேண்டும். சீகத்துன் என்று சொன்னால் ஃபார்மட், வடிவம், மாதிரி. அல் மப்னா இம்தலகஹு து மாலின், இங்கே அஸ்மாஉல் ஹம்சா என்ற சட்டம் இருக்கின்றது. து உங்களுக்கு தெரியும், அல் அஸ்மாஉல் ஹம்சா அல்லது அஸ்மாஉஸ் சித்தா. அபு, அஹு, ஹனு, ஹமு, ஜூ, ஃபு, அஸ்மாஉஸ் சித்தா. சிலர் ஹனுவை சேர்க்க மாட்டார்கள். எனவே அபு, அஹு, ஜூ, ஃபு. இந்த சட்டங்களுக்கு நாங்கள் அல் அஸ்மாஉல் ஹம்சா என்று சொல்லுவோம். அதற்கு பிரத்யேகமான சட்டம் இருக்கின்றது. இங்கே ஜூ என்பது தனியான ஒரு சட்டம். ஜூ, ஜவா, ஜவு. பெண்பால் ஜாத்து, ஜவாத்தா இதெல்லாம் வரும். ஜவாத்து என்று வரும் முசன்னா. அதிலே நீங்கள் ஒருமை, இருமை, பன்மை என்றெல்லாம் இருக்கின்றது. இங்கே பாருங்கள், அல் மப்னா கட்டிடம், இம்தலகஹு ஸூ மாலின். அன்பார்ந்த மாணவ மாணவர்களே, அஸ்மாஉல் ஹம்சாவை நாங்கள் ஜூ வந்தால் சாஹிபு என்ற கருத்தில் மொழிபெயர்க்க வேண்டும். ஜூ மாலின் என்பது சாஹிபு மாலின், மானா கனியுன், செல்வந்தன். ஒரு பணக்காரனை பார்த்து நாங்கள் ஜூ மாலின் என்று சொல்ல முடியும். கனியுன் என்று சொல்லாமல் ஜூ மாலின் என்று சொல்ல முடியும். ஒரு செல்வந்த பெண்ணை பார்த்து ஜாத்து மாலின் என்று சொல்ல வேண்டும். ஜூ என்பது தாத்துவாக மாறும். ஹாதா, ஹாதிகி போன்று ஜூ, ஜாத்து. ஜாத்து என்பது பெண், ஜூ என்பது ஆண், முஃபத், ஒருமை. ஜூ மாலின், ஜாத்து மாலின். இது முதாஃப் முதாஃப் இலைஹி சட்டத்தில் இருக்கின்றது. மாலின் என்பது மஜ்ரூர். அல் மப்னா இம்தலகஹு து மாலின், கட்டிடம் அதை ஒரு செல்வந்தன் சொந்தமாக கொண்டுள்ளான். இங்கே மப்னா என்பது மஃபூல், அதாவது இம்தலக து மாலின் அல் மப்னா,
அதானே அந்த வசனம். ஒரு செல்வந்தன் ஒரு கட்டடத்தை சொந்தமாக கொண்டுள்ளான், சொந்தமாக வைத்துள்ளான் என்றால் மஃபூல் முகத்தம் இங்கே வந்திருக்கின்றது. அல் மப்னா இம்தலகஹு ஸூ மாலின், கட்டடம். அந்த ஹூ அத்தமீர் யஊது அலல் மப்னா. சரியா, இங்கே கட்டடத்துக்கு மீள்கின்றது இந்த தமீர் ஹூ, கட்டடம். அதனை ஒரு செல்வந்தன் சொந்தமாக வைத்துள்ளான். சீகத்துல் முசன்னா லிஹாதிஹில் ஜும்லா, இந்த வசனத்துக்கான இருமை வடிவம் என்ன என்பதுதான் கேள்வி. அல் மபுனயான் இம்தலகஹுமா ஸூ மாலின், அல் மபுனயைனி என்று வந்திருக்குது. இங்கே அல் மபுனவான் என்று வந்திருக்குது. அல் மபுனயானி ஓகே, இம்தலகுஹுமா ஸவை என்று வராது. மிகச் சரியான விடை அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, முதலாவது விடை. என்றால் ரஃபுடைய நிலைமையில் அது இருக்கின்றது. இம்தல அல் மபுனயானி இம்தலகஹுமா, ஹுமா என்றது எது? ஹுமா என்றது அல் மபுனயானி. இம்தலக்கட ஃபாயில் யாரு? ஸூ மாலின். எனவே இம்தலக்க என்றுதான் வரும், முஃப்ரத். இம்தலக்க இங்கே ஜூன்றது ஜவா என்று மாறி இருப்பாங்க, ஜூவல ஜவா என்று மாறி என்றால் ஜூட முசன்னா ஜவா. சரியா, ஜவா ஜவு, ஜூ ஜவா ஜவு என்று வரும். ஜூ என்றது ஒருமை, ஜவா என்றது முசன்னா, ஜம் உ ஜவு. அதுலேயும் ரஃபு நஸ்பு ஜர்ரெல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் இங்கே பாருங்க, ஜவை என்று வந்தது நஸ்பு அல்லது ஜர்ரு வரும். முசன்னா தானே, இருமை தானே. இப்போ எங்களுக்கு அது தேவையில்லை. இங்கே மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்றால் புள்ளகோல் அஸ்மாவுல் ஹம்சா அது மாறி இருக்கின்றது. அல் மபுனா அல் மபனயானி என்று மாறி இருக்கின்றது. இங்கே அஸ்மாவுல் ஹம்சா ஜூ என்பது ஜவாவாக மாறி இருக்கிறது. ரஃபுடைய நிலைமை. ஜவா மாலின் இரண்டு செல்வந்தர்கள். சாஹிபா மாலின், சாஹிபு மாலின், ஜூ மாலின், ஜவா மாலின் மானாஹு சாஹிபா முசன்னா தானே, மாலின். கட்டடம், அந்த இரண்டு கட்டடத்தையும் இரண்டு செல்வந்தர்கள் சொந்தமாக வைத்துள்ளார்கள், சொந்தமாக்கி கொண்டார்கள். எனவே அல் மபனியானி இன்தலகஹுமா ஜவா மாலின் ஹியல் இஜாபத்து ஸஹீஹா, ஹியல் இஜாபத்து ஸஹீஹா. ரைட். இங்கே சீகத்துல் முசன்னா மட்டுமல்ல, அஸ்மாவுல் ஹம்சாவையும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, அடுத்த கேள்வி 37வது கேள்வி. சந்தேகங்கள் இருந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், சந்தர்ப்பம் தரப்படுகின்ற போது கேட்டுக் கொள்ளலாம். எந்த கேள்வியாக இருந்தாலும், நஹுவோ சர்ஃபோ லுகாவோ சொற்களோ எதுவாக இருந்தாலும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும். அந்த நேரத்தில் உங்களால் தெளிவுகளை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். السؤال السابع والثلاثون 37வது கேள்வி. إذا كونت جملة صحيحة بالكلمات الآتية فالاختيار. இங்கே பாருங்கள், ஜும்லா சஹீஹா, ஜும்லா சஹீஹா என்றது சரியான வசனம். என்ன புள்ள, இது ஒன்றுமல்ல. நல்லா பாருங்க புள்ளோடு, இது என்ன கேள்விண்டா, இது தர்தீபுல் ஜும்லா, வசனத்தை ஒழுங்குபடுத்துறது. அதான் இதா கவ்வந்த ஜும்லத்தன் சஹீஹான்னு தந்திக்கிறாங்க, அவ்வளோதான். சரியான வசனத்தை உருவாக்கினால், கவ்வன மஅனாஹு கிரியேட், உருவாக்குறது. பில் கலிமாத்தில் ஆத்தியா, இது ஹுகூக்குல் இன்சான் என்ற பாடத்திலே வருகின்ற ஒரு வசனம். இங்கே அந்த சொற்கள் டிசோர்டராக கைரு முரத்தபாக தரப்பட்டிருக்கின்றது. நீங்க அலைக அன் துரத்திப ஹாதிஹில் ஜும்லா بالترتيب الصحيح. الإجابة هي الإجابة الأولى، الثانية، الثالثة، الرابعة. هي أي إجابة صحيحة يا الطلاب؟ عند بدأ سرد ممكن تجيب عبر الرسالة. الإجابة الصحيحة هي الإجابة الثالثة. يعتبر مبدأ عالمية حقوق الإنسان حجر الأساس في القانون الدولي لحقوق الإنسان. இந்த வசனத்தை சரியாக மொழிபெயர்த்துக் கொள்ள வேண்டுமா? நான் மொழிபெயர்க்கணும் பாருங்க. யுஅ்தபரு யுஅத்து, கருதப்படுகின்றது. எது கருதப்படுகின்றது? மப்தஉ ஆலமியத்தி ஹுகூக்கில் இன்சான். மப்தஉன்றது முதாஃப், அடுத்தது எல்லாமே சில்சிலத்துல் முதாஃபி வல் முதாஃபி இலைஹ். இது முதாஃப் இலைஹி. ஆலமியத்தி ஹுகூக்கில் இன்சான், மனித உரிமைகளின் சர்வதேச தன்மை கொள்கை. ஆலமியத்துன்றது இங்க சர்வதேச தன்மை வாய்ந்தது என்று கருத்து. யா உன் நிஸ்பா. சரியா புள்ளகம்? மப்தன்றது அந்த பாலிசி, கொள்கை.
யுஅ்தபரு மப்தஉ ஆலமிய்யத்தி ஹுகூகில் இன்சான், மனித உரிமைகளின் சர்வதேசத்தன்மை கொள்கை கருதப்படுகின்றது. அதாவது மனித உரிமைகள் என்பது சர்வதேசத்தன்மை வாய்ந்தது. அது ஒரு நாட்டுக்கு அல்லது ஒரு இனத்துக்கு உரியது அல்ல, அது முழு நாட்டுக்கும் எல்லா நாடுகளுக்கும் உரிய ஒரு பொதுவான கொள்கை. எனவே இந்த அது 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 அப்படி இருந்தாலும் சரியா, பலஸ்தீன்ல அது செல்லுபடியற்றது. அப்படி சொல்றாங்க இருக்குன்னு சொல்லி. சர்வதேச சட்டத்தில் மனித உரிமைகளுக்கான சர்வதேச சட்டத்தில் மனித உரிமைகள் என்பது சர்வதேசத்தன்மை வாய்ந்தது என்பது ஒரு முக்கியமான கொள்கை. ஆனால் அது 2 வருடங்களாக அல்ல, 48 பலஸ்தீனில் அது செல்லுபடியற்றது. யுஅ்தபரு எனால் அங்க மனிதர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் மனித உரிமைகள் அல்ல, உயிர் வாழுகின்ற உரிமையே அங்கு மறுதளிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். யுஅ்தபரு மப்தஉ ஆலமிய்யத்தி ஹுகூகில் இன்சானி, மனித உரிமைகளின் சர்வதேச தன்மை கொள்கை கருதப்படுகின்றது. ஹஜர் அல் அசாசி, ஹஜருல் அசாஸ் என்றால் ஃபவுண்டேஷன் புள்ளகம், சரியா, இங்க அடிப்படையாக அத்திவாரம் என்று சொல்லலாம். அத்திவாரமாக கருதப்படுகின்றது. எதில? ஃபில் கானூனி தௌலிஜி லிஹுகூகில் இன்சான், மனித உரிமைகளுக்கான சர்வதேச சட்டத்தில் மனித உரிமைகளின் சர்வதேசத்தன்மை கொள்கை அத்திவாரமாக அடிப்படையாக கருதப்படுகின்றது. அல்லது மனித உரிமைகளின் சர்வதேசத்தன்மை கொள்கையானது மனித உரிமைகளுக்கான சர்வதேச சட்டத்திலே அத்திவாரமாக அடிப்படையாக கருதப்படுகின்றது. இதுதான் ஜும்லா ஸஹீஹா பஅத தர்தீப். சரியா? ரைட். 38வது கேள்வி. قال رسول الله صلى الله عليه وسلم إن الله كتب الإحسان على كل شيء. إن الله كتب الإحسان على كل شيء. அனைத்திலும் அல்லாஹு தாலா இஹ்சானை, இத்கானை, பெர்ஃபெக்ட், கச்சிதமாக செய்வதை எழுதியுள்ளான் அல்ல, விதியாக்கியுள்ளான். கதப மஅனாஹு ஃபுரித, சரியா, வஜப உள்ள கருத்து, கட்டாயமாக்கியுள்ளான், விதியாக்கியுள்ளான். குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ரைட். அத்தர்சுல் முஸ்தஃபாது மின் ஹாதல் ஹதீஸ் ஷரீஃப். பாருங்க, அத்தர்சுல் முஸ்தஃபாது மின் ஹாதல் ஹதீஸ் ஷரீஃப். இப்போ இந்த அரபு பேப்பர்கள் நீங்க பாருங்க போல, சின்னத்துக்கு தஃப்சீரும் வார, ஹதீஸும் வார. சரியா? இப்ப நீங்க லாஸ்ட் இயர் பேப்பர்ல பாருங்க, சஹர என்ற சொல்லுக்கான கருத்து என்ன? தஃப்சீர் லஃப்லி. இங்க ஹதீஸ், அத்தர்சுல் முஸ்தஃபாத். ஒரு ஹதீஸை படிச்சா நாங்க அப்படி ஃபவாயித் அல் முஸ்தஃபாது மின் ஹாதல் ஹதீஸ்னு நாங்கள் ஒரு பகுதியை பார்ப்போம். இந்த ஹதீஸ்லேருந்து என்ன படிப்பினைகளை நாங்கள் பெறுறேன்னு சொல்லி. இது ஹதீஸ் கேள்வி, சரியா, லுகாலா வந்திக்குது. இந்த இது வந்திக்குதானே, இந்த ஹதீஸ் வந்து உங்களோட புக்ல இருக்குது பாருங்க. இந்த அல்லாஹ் கத்தபல் இஹ்சான அலா குல்லி ஷைஇன் அத்தர்சுல் முஸ்தஃபாது மின் ஹாதல் ஹதீஸ். இந்த புள்ளகோல் இந்த மாடல் பேப்பர்னு சொல்றது ஏற்கனவே வந்து பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட மாடல் பேப்பர். சரியா? அத்தர்சுல் முஸ்தஃபாது மின் ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸிலிருந்து பயனாக பெறுகின்ற பாடம். தர்சுன் துரூசுன், சரியா, இப்ரத்துன் இபர்னு சொல்லுவாங்க, பாடம், படிப்பினைகள். யஜிபு அலல் இன்சானி ஐ யகூன முஹ்சினன் ஜமீலன். லா. அல் இஜாபா அஸ்ஸஹீஹா அல் இஜாபத்து الرابعة ماذا؟ إن الله فرض الإتقان في كل عمل يعمله الإنسان. هذا மிகச்சரியான الإجابة المناسبة. فرض الله تعالى وجب معناه كتب فرض وجب விதியாக்கியுள்ளார், கட்டாயமாக்கியுள்ளார். அல் இத்கான், இத்கான் என்றால் கச்சிதமாக செய்கிறது, பெர்ஃபெக்டாக செய்கிறது. ஃபி குல்லி அமலின் யஅமலுஹுல் இன்சான், மனிதன் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் கச்சிதத்தை, பெர்ஃபெக்ட் அல்லாஹு தஆலா விதியாக்கியுள்ளான் என்பதுதான் இந்த ஹதீஸ் மூலம் நாங்கள் பெறுகின்ற படிப்பினை. சரியா? அதாவது இது சலாக்கள் இந்த விட எழுதிப்பாங்களே, இஹ்சான் அலா குல்லி ஷைஇன் மக்தூபுன் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா இதை மனிதனுக்கு கட்டாயமாக்கியுள்ளான், விதியாக்கியுள்ளான். சரியா? ஃபி குல்லி அமலின் யஅமலுஹுல் இன்சான். ரைட். 39வது வினா. அன்பார்ந்த மாணவிகளை இங்கே பாருங்கள், இங்கே சில சொற்கள் தரப்பட்டிருக்கின்றது. அலான், இஸ்திமாரா, சீரா ஜாத்தியா.
ஓடு சம்பந்தப்பட்ட சில கலை சொற்களும் அதே போன்று பாடத்திலே வருகின்ற ஜீவகாருண்யமோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. ஷாகிரத்துன் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஜொப் வேகன்சி. ஷாகிரத்துன் பன்ம ஷவாகிருன், அது தனிப்பெயர் சொல். ஷாகிரத்துன் ஷவாகிருன் ஜொப் வேகன்சி, வேலை வாய்ப்புகள், வேலை வெற்றிடங்கள். அல்லது வதாஇஃபு ஷாகிரத்துன் என்றும் சொல்லுவாங்க வேலை வெற்றிடங்களுக்கு. அலான் விளம்பரத்திலே வருகின்ற ஒரு முக்கியமான பகுதி ஷாகிரத்துன். அல் முகாபலத்து ஷக்சியா என்று சொல்வது நேர்முக பரீட்சை, இன்டர்வியூ. அல் மஹாராத் என்பது ஸ்கில்ஸ், திறமைகள். அர்ரிஃப்கு பில் ஹயவான், ஜீவ காரூணியம், மிருகங்களோடு மென்மையாக நடந்து கொள்ளல். ரிஃப்க் சாஃப்ட்னஸ், சாஃப்டாக நடந்து கொள்ளல். யக்கூமுல் இஸ்லாம், இஸ்லாம் இருந்து நிற்கின்றது. இஸ்லாம் இதுல தான் இருக்குது. இஸ்லாம் உண்டால் இதுதான். ரைட். ஷாகிரத்துன் என்று சொன்னால் அது என்ன? ரைட், அது அதுல வார ஒரு விஷயம் தான். யுர்ஜா இர்சாலு அஸ்ஸீரத்தி ஸாத்தியா. அர்ரஜா என்று வரும், யுர்ஜா என்று வரும். எதிர்பார்க்கப்படுகின்றது. எது எதிர்பார்க்கப்படுகின்றது? இர்சாலு அஸ்ஸீரத்தி ஸாத்தியா. அஸ்ஸீரா அஸ்ஸாத்தியா என்றது கரிக்குலம் விட்டாஇ, சிவி என்று நாங்கள் சொல்வோம், சுய விவரக்கோவை. அனுப்பப்படுமாறு எதிர்பார்க்கப்படுகின்றது. இது எதில் சொல்லப்படும்? ஒரு விளம்பரத்தில் சொல்லப்படும். ஷாகிரத்துன், ஷாகிரண்டா என்ன? அது வேலை வெற்றிடம், ஜொப் வேகன்சியோடு சம்பந்தப்பட்ட விடயம். அல் முகாபலத்து அஷ்ஷக்ஸியா, இன்டர்வியூ. அதுல கேட்கப்படுகின்ற ஒரு கேள்விதான், மா ஹிய அஹ்தாஃபுக ஃபி ஹயாத்திகல் மிஹ்னியதி. ஹதஃபுன், அஹ்தாஃபுன் இலக்குகள், கோல்ஸ். சரியா? மா ஹிய அஹ்தாஃபுக ஃபி ஹயாத்திகல் மிஹ்னியா. அல் ஹயாத் அல் மிஹ்னியா, தொழில் வாழ்க்கை. உனது தொழில் வாழ்க்கையில் உனது இலக்குகள் என்ன, எவை என்று ஒரு நேர்முக பரீட்சையில் கேட்கப்படலாம். அல் மஹாராத், ஸ்கில்ஸ், திறமைகள். இஸ்திஹ்தாமுல் ஹாசூபி அல் ஆலி வல் இன்டர்நெட், இணையம் மற்றும் கணனியை பயன்படுத்துவது ஒரு திறமை. அல் மஹாராத்துக்குள் அது வரும். அர்ரிஃப்கு பில் ஹயவான், ஜீவ காரூணியம், மிருகங்களோடு மென்மையாக நடந்து கொள்வது. அல் இஅ்தினாஉ பில் கித்தா வர்ரஃபத்து பிஹா. இஅ்தினா என்று சொன்னால் ஒன்று வளர்க்கிறது, இன்னொன்று கண்காணிக்கிறது, கவனிக்கிறது. இனாயத். சரியா? இனாயா என்றால் கண்காணிக்கிறது. அல் இஅ்தினாஉ பில் கித்தா, கித்தானா உனக்கு தெரியும், பூனையை கண்காணிக்கிறது, பராமரிக்கிறது. வர்ரஃபத்து பிஹா, அதன் மீது அன்பு செலுத்துவது. ரഊஃபுன் என்றால் உங்களுக்கு தெரியும், அன்னல்லாஹ ரഊஃபுர் ரஹீம், அன்பானவன், கருணையாளன். அப்ப அந்த பூனைய வளர்க்கிறது அல்லது பூனையில் அக்கறை செலுத்துவதும் அதன் மீது அன்பு செலுத்துவதும் அர்ரிஃப்கு பில் ஹயவான் தானே. யக்கூமுல் இஸ்லாம், இஸ்லாம் எழுந்து நிற்கின்றது. இதுல அலல் அதிலி வனுஸ்ரத்தில் மதுலூமி, நீதியிலையும் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதிலும் தான் இஸ்லாம் இருக்குது. இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றது என்ன? அதில் வனுஸ்ரத்துல் மஸ்லூம், அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவியாக இருக்கிறது, ஒத்தாசை புரிவது, அவர்களோடு இருப்பது, அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது இஸ்லாம். அப்ப இதுல மேலதிகமாக ஒன்று தரப்பட்டிருக்குது, அலிஃப். இங்க விடைகள்லையும் வரல, பிரச்சனை அல்ல. அது உங்களுக்கு மேலதிகமா அப்படி தருவாங்க. சரியா? உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்துக்கு தருவாங்க, நீங்க குழம்பாமீங்க. சரி. ஷஹாதத்துல் பக்காலரியூஸ் ஃபி திஜாரா. ஷஹாதத்துல் பக்காலரியூஸ் அல்லது மர்ஹலத்துல் பக்காலரியூஸ் அல்லது தரஜத்துல் பக்காலரியூஸ் என்றது டிகிரி. டிகிரி புள்ளகள். ஃபி திஜாரா, ஃபி திஜாராண்டா என்ன? வியாபாரம். வியாபாரத்திலே கலைமானி பட்டம், சான்றிதழை கற்றுக்கொள்ளுதல். சரியா? இது அல் முஅஹ்ஹலாத் அல் இல்மியால வரும். எடியூகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், கல்வி தகைமைகள்ல இதை நாங்க போடலாம் புள்ளகள். பக்காலரியூஸ் அத்துக்தூரா என்று சொன்னால் பிஹெச்டி, அல் மேஜிஸ்டீர் என்று சொன்னால் எம்ஏ. அல் பக்காலுரியூஸ், அல் பக்காலுரியூஸ் என்ற டிகிரி. ரைட், ஓகே. அப்ப எது புள்ளகள் விட சரி? ரைட். முதலாவது என்ன வரணும்? முதலாவது வர வேண்டும் ஷாகிரத்துன் யுர்ஜ. சரியா? ஜீம். ரைட், முதலாவது ஜீம் வர வேண்டும். அடுத்தது இரண்டாவது என்ன வர வேண்டும்? வாவு வர வேண்டும். மூன்றாவது தால் வர வேண்டும். சரியா? அப்ப முதலாவது ஜீம் வர வேண்டும், ஷாகிரத்துன். அடுத்தது அல் முகாபலத்து ஷக்சியாவுக்கு வாவு வர வேண்டும், ஜீம் வாவு. அடுத்தது மஹாராத்துக்கு என்ன வர வேண்டும்? ஹா. ஜீம் வாவு ஹா. அப்ப இங்க ஜீம் வாவு ஹான்னு 3 மீகுது, 2 மீகுது. நாலாவது என்ன? அர்ரிஃப்கு பில் ஹயவான் பா. எனவே
விட வந்து என்ன புள்ளகோல்? இரண்டாவது விட. இரண்டாவது விட தான் இதற்கு சரியான விடை. ஓகே, ரைட். 40வது கேள்வி. 40வது கேள்விக்கு நாங்க போவோம். 40வது கேள்வி என்ன? ரைட், ஹவ்வில் மாற்றுங்கள். ஹவ்வில் என்று வரும், கையிர் என்று வரும், சரியா, பத்தில் என்று வரலாம். பெரும்பாலும் ஹவ்வல கையர என்ற சொல் வரும். حول الجملة الآتية إلى جملة فعلية. இங்கே ஜும்லா இஸ்மியா தரப்பட்டிருக்கின்றது. ஜும்லா ஃபிஅலியாவாக மாற்ற வேண்டும். ஜும்லா ஃபிஅலியா, ஜும்லா இஸ்மியான்றது ஒரு வசனத்தின் அடிப்படையான இரண்டு பிரிவுகள். அக்ஸாமுல் ஜும்லா, அதிலே ஜும்லா ஃபிஅலியா என்பது ஃபியலை கொண்டு ஆரம்பிக்கும். ஜும்லா இஸ்மியான்றது இஸ்மை கொண்டு, பெயரை கொண்டு ஆரம்பிக்கும். வினைச்சொல் வரட்டின் பிரச்சனை, பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பிக்கின்ற வசனங்கள் அல் ஜும்லத்துல் இஸ்மியா. இங்கே பாருங்கள், ஹுதூதுல் மஸ்ஜிதில் அக்ஸா வ மிசாஹத்துஹு லம் ததகய்யர் அலா மதல் உசூரி. ஹுதூத் என்றால் எல்லைகள், போர்டர்ஸ். மஸ்ஜிதில் அக்ஸாவின் எல்லைகளும் அதன் பரப்பும், பரப்பளவு, மிசாஹா. லம் ததகய்யர் மாறவில்லை, அலா மதல் உசூர் காலமெல்லாம். ரைட். அப்ப நீங்க ஒண்ணு சேர்த்துல ஜும்லா ஃபிஅலியா தானே தேவைங்களுக்கு. இந்த லம் தத்தகையர் என்ன செய்யற புள்ளகோல்? இந்த லம் தத்தகையரை நாங்க அப்படியே முன்னுக்கு கொண்டு வந்தா சரி, அவ்வளவுதான். சரியா, லம் தத்தகையர். இங்க பாருங்க, ரெண்டாவது விட. லம் தத்தகையர் ஹுதூதுல் மஸ்ஜிதில் அக்ஸா வ மிசாஹத்துஹு அலா மதல் உசூல். ஒன்றும் செய்யல, நாங்க என்ன செஞ்சோம்? இங்க ஹுதூதுல் மஸ்ஜிதில் அக்ஸா வ மிசாஹத்துஹு லம் தத்தகையர் என்று வந்திருக்குது. எனவே இந்த ஜும்லா இஸ்மியா தானே, இது ஜும்லா இஸ்மியா. ஜும்லா ஃபிஅலியாவுக்கு மாற்றண்டால் இந்த லம் ததகய்யர், ஃபியல் என்ன செய்கிறோம்? ஃபியல ஃபாயிலுக்கு முன்னால கொண்டு வந்தா அவ்வளவுதான். லம் ததகய்யர், எது மாறவில்லை? ஹுதூதுல் மஸ்ஜிதில் அக்ஸா வ மிசாஹத்துஹு, மஃபூலில் இதுல ஃபியல் ஃபாயில், அவ்வளவுதான். ஹுதூதுல் மஸ்ஜிதில் அக்ஸா வ மிசாஹத்துஹு, இது ரெண்டுமே ஃபாயில். அல மதல் உசூரி, காலமெல்லாம் மஸ்ஜிதில் அக்ஸாவின் எல்லைகளும் அதன் பரப்பும், பரப்பளவும் மாறவில்லை, இப்போது மாற்றி இருக்கிறார்கள். சரியா? அல்லாஹுல் முஸ்தஆன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். 41வது கேள்வி. 41வது கேள்வி. ரைட். இம்லஇல் ஃபராகாத் பில் மஜ்மூஅத்தில் முனாசிபா. பொருத்தமான தொகுதியை கொண்டு, இங்க மஜ்முஆன்றது குரூப், தொகுதி, குழுமம், இடைவெளிகளை நிரப்புக. ரைட். இது என்னென்ன புள்ளகோல்? அல் அம்சாலுல் அரபியான் ஒரு பாடம் இருக்குதுன்னா, அல் அம்சாலுல் அரபியான் ஒரு பாடம் இருக்கின்றது. அந்த பாடத்திலே வருகின்ற ஒரு வசனம் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. அந்த வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? கம்ப்ளீட் பண்ணணும் பொருத்தமான சொற்களை கொண்டு. ரைட். அப்ப தர்புல் அம்சால், சரியா, தர்புல் அம்சால் என்றால் உதாரணங்கள் சொல்வது. தரப என்ற சொல் புள்ளகோல் பல வகையில பயன்படுத்தப்படும். நீங்க தரபன்றத காமூஸ்ல அல்லது நீங்க மாடர்ன் டிக்ஷனரியில போயிட்டு பாருங்க, தரபைக்கு நிறைய யூசேஜ் போட்டிட்டாங்க. சரியா, அதுல ஒன்றுதான் தரப மசல, தரப அப்துரப நிலம் வர. சரியா, தரப என்றால் என்ன? அடித்தான், எங்களுக்கு தெரியும். தரப அடித்தான். தரப முஹம்மதுன் அல் பக்கரத என்று சொல்லி நாங்க மஃபூலும் பிஹிக்கு சொல்லுகின்ற ஒரு வசனம். என்ன? முகம்மது மாட்டை அடித்தான். அப்ப தரப அடித்தான். சரியா, இன்னொரு கருத்துக்கு தரப என்று சொன்னாங்க. தரப ஒரு யூசேஜ் ஆக. தரப மசலன் என்றால் பழமொழி சொன்னான். சரியா, தரப மசலன் என்றால் பழமொழி சொன்னான். பழமொழியை மசலுன் என்றா இங்க என்ன? மசலுன் அம்சால், மசலுன் மிசால் என்ற உதாரணங்கள், அல்லது அம்சிலத்துன் உதாரணங்கள், எக்ஸாம்பிள். இங்க அம்சால் என்று சொல்றது, மசலுன் அம்சால் என்று சொல்றது, மசலுன் அம்சால் என்று சொல்றது பழமொழிகள். அப்ப தர்புல் அம்சாலி, பழமொழிகள் சொல்லுவது. வாஹிது மின் அக்ஸரில் அஷ்காலி தஅபீரியத்தி ஷஅபிய்யா. முதலாவது அம்சால் வர வேண்டும். அடுத்து அத்தஅபீரியா, அல் அஷ்கால் அத்தஅபீரியத்தி ஷஅபிய்யத்தி இன்திஷாரன் வஷியூஅன் வலா தஹ்லு மின்ஹு ஐயு ஸகாஃபத்தின். ஐயு அஸ்ஸகாஃபத்தின். எனவே முதலாவது விட தான் சரி. முதலாவது விட சரி. இது எப்படி மொழிபெயர்க்கிற பாருங்க. தர்புல் அம்சால், பழமொழிகள் கூறுவது, சொல்லுவது. வாஹித் ஒன்றாகும். மின் அக்ஸரில் அஷ்காலி தஅபீரியத்தி ஷஅபிய்யா. சரியா, சமூக மாதிரி வடிவங்கள்.
சரியா? அல்லது சமூக வெளிப்பாட்டு மாதிரிகள் சொல்ல சமூக அப்பர் என்றால் வெளிப்படுத்தினான் என்று கருத்துனா இப்ப சமூக வெளிப்பாட்டு மாதிரிகள் அல் அஷ்காலு அத்தபீரியத்து அஷ்ஷஅபியத்து என்று சொன்னால் ஷாபுண்டால் மக்கள் தானே சமூக வெளிப்பாட்டு மாதிரிகள் அப்ப வாஹிதுன் மின் அக்ஸரில் அஷ்காலி அத்தபீரியத்தி ஷாபியத்தி இன்திஷாரன் வஷியூஅன் இங்க புள்ளுகோல் இன்திஷார் ஷியூன்றது தம்யீஸ் أفضل تاني من أكثر الأشكال التعبيرية الشعبية انتشارا وشيوعا انتشر என்றாலும் பரவுறது ஷா என்றாலும் பரவியது புல்லுவோம் எனவே நாங்கள் வதந்திக்கு சொல்ற இஷாஅத்துன் இஷாஆத்துன் என்றால் வதந்திகள் இஷாஅத்துன் இஷாஆத்துன் என்றால் என்ன வதந்திகள் ஷாஇஅத்துன்னு சொல்லுவாங்க வதந்திகளுக்கு அது பரவுறது தானே டக்குன்னு காட்டு தீ போல் பரவும் ரைட் அப்ப பாருங்க இந்த பழமொழிகள் கூறுவது واحد من أكثر الأشكال التعبيرية الشعبية انتشارا وشيوعا அப்ப அக்சர் இன்திசாரன் அதிகம் பரவி காணப்படுகின்ற ஒரு சமூக வெளிப்பாட்டு மாதிரிகள்ல ஒன்றுதான் பழமொழிகள் கூறுவதாகும் பழமொழிகள் சொல்வது கூறுவதானது அதிகமாக பரவி காணப்படுகின்ற சமூக வெளிப்பாட்டு மாதிரிகளுள் ஒன்றாகும் வலா தஹ்லு மின்ஹு ஐயு ஸகாஃபத்தின் இங்க ஹலா மின் என்றால் புள்ளகோல் அந்த நீங்கி இருந்தது சரியா இப்ப வலா தஹ்லு மின்ஹு என்றால் மினல் மசல் மின் தர்பில் அம்சால் வலா தஹ்லு மின் தர்பில் அம்சாலி ஐயு ஸகாஃபத்தின் ஸகாஃபனால் கலாச்சாரம் கல்ச்சர் அப்ப எந்த ஒரு கலாச்சாரமும் நாகரிகமும் அந்த பழமொழியை விட்டும் நீங்கியதாக இல்லை வலா தஹ்லு மின்ஹு ஐயு ஸகாஃபா அப்ப எல்லா சமூகத்திலையும் எல்லா கலாச்சாரத்திலையும் இந்த பழமொழி இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் சரியா ரைட் இங்கே அப்ப பாருங்க பிள்ளைகள் ஒரு வசனம் பாட புத்தகத்தில் இருக்கிற ஒரு வசனம் தரப்பட்டு என்ன செய்யப்படுது பொருத்தமான சொற்களை கொண்டு இடைவெளி நிரப்புமாறு சொல்லப்பட்டிருக்கின்றது இது உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு வசனம் இப்படி இந்த சொற்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பரிச்சயம் இல்லாத ஒரு சொற்களாக இருக்கும் பாருங்க அல் அஷ்கால் அத்தபீரியத்து ஷஅபிய்யா சமூக வெளிப்பாட்டு மாதிரி சரியா ரைட் 42வது கேள்வி இஹ்தம்மல் இஸ்லாமு பின் நதாஃபா பெரிய ஒரு பந்தி தரப்பட்டிருக்கின்றது நதாஃபா தஹாராத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ரிஆயத்துல் பிஆல வார ஒரு தலைப்பு தான் இது சூழலை பராமரித்தல் என்ற தலைப்புக்கு கீழால் இது வந்திருக்கின்றது இங்கே கேள்வி சில் பைனல் அஸ்இலதி வல் அஜ்விபத்தில் முனாசிபத்தி மினன் நஸ்ஸி ஸாபித் மேலுள்ள அந்த டெக்ஸ்ட் வசனத்துல இருந்து பொருத்தமான கேள்விகளையும் விடைகளையும் இணைக்குக சில் இணைக்குக சரியா அஸ்இலா சுஆலுன் அஸ்இலா கேள்விகள் ஜவாபுன் அஜ்விபத்துன் விடைகள் கேள்விகளையும் விடைகளையும் இணைக்க வேண்டும் மல்லதி யஹும்மு பிஹுசூசி அந்நதாஃபா மல்லதி யஹிம்மு பிஹுசூசி நதாஃபா அதாவது சுத்தம் குறித்து பிஹுசூஸ் சுத்தம் குறித்து எது கவனம் செலுத்துகின்றது முக்கியத்துவம் வழங்குகின்றது மாஹுவல் வாஜிபு அலல் இன்சான் மனிதன் மீது என்ன கடமை உஸ்குரன் ஷைஇன் யதுகுலு தஹ்த அஹ்காமில் அகீதா அகீதா சட்டங்களுக்கு கீழால் நுழைகின்ற ஒன்றை குறிப்பிடுக அன் ஷைஇன் ஒன்றை பற்றி குறிப்பிடுக மாஹுவ அஹம்முல் வாஜிபுல் ஸலாத் தொழுகைக்கான மிக முக்கியமான கடமை என்ன ரைட் அப்ப நாங்க ஒன்றா பார்ப்போம் ரைட் மல்லதி யஹிம்மு பிஹுசூஸின் நதாஃபா ரைட் யஹ்தஸ்ஸுல் இஸ்லாம் இது யஹ்தஸ்ஸுல் இஸ்லாம் பிஹ்திமாமின் நதாஃபா சுத்தம் குறித்து எது கவனம் இஸ்லாம் கவனம் யஹ்தஸ்ஸுல் இஸ்லாம் பிஹ்திமாமின் நதாஃபா சுத்தத்தின் முக்கியத்துவம் குறித்து இஸ்லாம் விசேட கவனம் செலுத்துகின்றது யஹ்தஸ்ஸு இஹ்தஸ்ஸ பி மா ஹுவல் வாஜிபு அலல் இன்சான் மனிதன் மீது என்ன கடமை ரைட் என்ன கடமை மா ஹுவ அல் வாஜிபு அலல் இன்சான் அன் யஈஷ ஃபீ பீஅத்தின் நதீஃபத்தின் يجب على الإنسان أن يعيش في بيئة نظيفة طاهرة சுத்தமான ஒரு சூழலில் வாழ்வது மனிதன் மீது கடமையாகும் உஸ்குர் அன் அப்ப இதுல லேசா தஹ்த அஹ்காமில் அகீதாண்டே வந்திக்குது அதை வச்சு உங்களுக்கு என்ன செய்யலாம் விடைய கண்டுபிடிச்சலாம் என்ன
இங்க தஹ்த அஹ்காமில் அக்கீதா வந்து இங்கே வந்திக்குது. அப்ப என்ன வரணும்? அந்நதாஃபத்து வத்தஹாரத்து ததுகுலானி தஹ்த அஹ்காமின் அகீதா. சுத்தம் என்பது அகீதா சட்டங்களுக்கு கீழால் நுழைகின்றன. ரைட். அடுத்தது என்ன? கடைசி மாஹு அஹம்முல் வாஜிபுல் ஸலாத் அத்தஹாரத்து மின் அஹம்மில் வாஜிபில் ஸலாத். அப்ப முதலாவது என்ன வரணும் புள்ளகோல்? முதலாவது வந்து பா வர வேண்டும். பாவை கொண்டு ஆரம்பிக்கின்ற விடை இங்க ஒன்றுதான் நீக்குது. அப்ப நீங்க பயப்படாம என்ன செய்யலாம்? ம் பயப்படாம மூணு தெரிவு செய்யலாமே. முதலாவதுக்கு என்ன வரணும்? அப்படிதானே பார்த்தோம் நாங்க. ரைட். முதலாவதுக்கு பாருங்க, முதலாவதுக்கு என்ன வரணும்? பா தானே. அப்ப பா தான். அப்ப ரெண்டாவதுக்கு என்ன? ரெண்டாவதுக்கு அலிஃப். எஸ். ரைட். அடுத்தது என்ன? மூன்றாவதுக்கு மூன்றாவதுக்கு நாங்க பார்த்தோம் தா. எஸ். அப்ப கடைசிக்கு தா. மூன்றாவது விட தான் சரியான விட. ஓகே ஹைரன். அடுத்த கேள்வி அன்பார்ந்த மாணவிகளே, 43வது கேள்வி. இம்ல இல் ஃபராகாத் பித் தர்தீபில் முனாசிப். இங்கே பொருத்தமான சொற்களை கொண்டுதான் இடைவெளிகளை நிரப்ப வேண்டும். تعتبر ஸ்ரீலங்கா மினல் மஆகிலில் ஊலா லில் பூதியா. சரியா? அப்ப முதலாவது மஆக்கில் வர வேண்டும், இரண்டாவது லில் பூதியா வர வேண்டும். எனவே மூன்றாவது தான் விட. அவ்வளவுதான். அப்படிதானே புள்ள? முதலாவது என்ன வரணும்? تعتبر ஸ்ரீலங்கா மினல் மஆகில் ஊலா லில் பூதியா. அப்ப முதலாவது என்ன வரணும்? மஆக்கில். ரெண்டாவது பூதியா. அப்ப அல் மஆக்கில் லில் பூதியா. முதலாவது மஆக்கில், ரெண்டாவது லில் பூதியா. ரைட். மூணாவதுல தான் நீக்குது. அடுத்து பாப்போமே. غير أنها بلد متعدد الأديان. رايت. متعدد الأديان والأعراق واللغات. ولسريلانكا لغتان رسميتان وهما السنهالية التي يتحدث بها 3/4 السكان والتامينية. تعتبر கருதப்படுகின்றது ஸ்ரீலங்கா மினல் மஆகிலில் ஊலா லில் பூசியா. பௌத்த மதத்துக்கான மக்களும் மஆகிலுன்னு சொன்னால் கோட்டை. சரியா? அப்ப முதன்மையான கோட்டைகளுள் ஒன்றாக இலங்கை பௌத்த மதத்துக்கான பிரதான அல்லது முதன்மையான கோட்டைகளுள் ஒன்றாக கருதப்படுகின்றது. غير أنها என்றாலும் அது பலதுன் முத்தஅத்திதுல் அதியானி வல்ல அராக்கி வல்லுகாத் என்றாலும் அது பல மதங்கள், இனங்கள், மொழிகளை கொண்ட ஒரு நாடாகும். வலி ஸ்ரீலங்கா லுகத்தானி ரஸ்மியத்தானி. இலங்கைக்கு 2 உத்தியோகபூர்வமான மொழிகள் காணப்படுகின்றன. வஹுமா அவை இரண்டும். ஒன்று என்ன? அஸ்ஸின்ஹாலியத்துல்லதி யதஹத்தஸு பிஹா 3/4 السكان. ஒன்று சிங்கள மொழி. அந்த எப்படிப்பட்ட சிங்கள மொழின்னா அதுதான் அல்லத்தி அஸ்மாஉல் மௌசூலா. அல்லத்தி யதஹத்தஸு பிஹா பேசுகின்ற 3/4 4/3 3/4 السكان சனத்தொகையில் 4/3 தொகையினர் பேசுகின்ற சிங்கள மொழி ஒன்று. அடுத்தது வத்தாமிலியத்து தமிழ் மொழி இரண்டாவது. அல் மஆகில் லில் பூசியா முத்தஅத்திதுன் ரஸ்மியத்தானி யதஹத்தஸு. 44வது கேள்வி. ஐயின் அல் ஜும்லத்தைனி அல் முத்தஅல்லிகத்தைனி பில் ஹாத்திஃபின் நக்கால். இங்கே பாருங்கள். ஐயின் அல் ஜும்லத்தைனி அல் முத்தஅல்லிகத்தைனி பில் ஹாத்திஃபின் நக்கால். ஹாத்திஃபுன் நக்கால் என்று சொல்லுவாங்க. அல் ஹாத்திஃபுன் நக்கால் ஒரு தனிப்பாடம் இருக்கா புள்ளகோல் 13ஆம் ஆண்டுல. அல் ஹாத்திஃபுன் நக்கால், அல் ஹாத்திஃபுல் மஹ்மூல், அல் ஹாத்திஃபுல் முத்தஹர்ரிக், அல் ஹாத்திஃபுல் ஜவ்வால். எல்லாம் என்ன? அல் ஹாத்திஃபுல் மன்கூல் கையடக்க தொலைபேசி. ஆனால் மொபைல் போனுக்கு கூடுதலாக பயன்படுத்துகிற 2 சொல். ஒன்று ஜவ்வாலுன் அல்லது அல் ஹாத்திஃபுன்னு சொல்றதுல ஜவ்வாலுன் அல்லது மஹ்மூலுன். அல் ஹாத்திஃபுண்டால் பெரும்பாலும் நாங்கள் லேண்ட் போனுக்கு சொல்றது. ரைட். ஓகே. இங்கே பாருங்கள் அன்பார்ந்த மாணவர்களே, இங்கே கையடக்க தொலைபேசியோடு சம்பந்தப்படுகின்ற தொடர்பு படுகின்ற 2 வசனங்களை அடையாளப்படுத்துக. ரைட். முதலாவது பார்ப்போம். அல் ஹாத்திஃபுன் நக்கால் அதாத்து இத்திசாலின் சில்கியின் என்று வருகுதா? இத்திசால் லா சில்கின். தஅமலு ஹிலால் அல் கஹ்ரபா. ஹிலால் அல் கஹ்ரபா என்றால் மின்சாரத்தினூடாக செயற்படுகின்ற அந்த பெயருள்ள
தந்தியுள்ள தொடர்பாடல் கருவிதான் அல் ஹாத்திஃபுன் நக்கால். இல்லை, அதாத்து இத்திசாலில் லாசில்கின்னு வரணும். அப்போ முதலாவது வராது, லாசில்கின்னு வரணும். அடுத்தது ஹிலால் அல் கஹ்ரபால, ஹிலால் அல் ஷபகா. அல் ஹாத்திஃபுன் நக்கால் யகூனு ذا تقنية قديمة. கையடக்க தொலைபேசி பழைய டெக்னாலஜியை கொண்டிருக்கும், அதாவது பழைய தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கின்றது. பிள்ளை சரியா பிள்ளையா? இல்லை, ذا تقنية حديثة. الهاتف النقال يكون ذا تقنية حديثة ليست قديمة. right. புதிய تقنية டெக்னாலஜி தொழில்நுட்பம். الهاتف النقال أداة اتصال لاسلكية تعمل خلال شبكة من أبراج البث. أبراج البث என்றது இங்க இருக்கிற டவர் புள்ளுகள், அதாவது ஒளிபரப்பு கோபுரத்திலே காணப்படுகின்ற வலைப்பின்னல் ஊடாக, நெட்வொர்க் ஊடாக செயற்படுகின்ற தந்தி இல்லாத வயர்லெஸ் தொடர்பாடல் கருவிதான் கையடக்க தொலைபேசி. இது சரி, சரியா? மூன்றாவது சரி. அடுத்தது என்ன? லா யஷ்தமிலுல் ஹாத்திஃபுன் நக்கால். அப்ப மூன்றாவது சரி. மூன்றாவது என்ன? சாலிசா. சரி, அப்ப மூன்றாவது சரி என்றால் புள்ளுகள் சாலிசாவை கொண்டு ஒன்றுதான் ஆரம்பிக்குதுன்னா பஞ்சுதான் விடு. இப்ப ஹாமிசா சரிதானே? ஹாமிசா பார்த்துக்கொள்வோமா? ரைட். அஸ்ஸாலிசத்து வல் ஹாமிசா தானே, ரெண்டு வசனம். அல் ஹாத்திஃபுன் நக்கால் சிலாஹுன் ஸூ வஜ்ஹைன். கையடக்க தொலைபேசி இரண்டு முகங்களை, இரண்டு பக்கங்களை கொண்ட ஒரு ஆயுதம். யும்கினு ஐயக்கூன முஃபீதன், அது பயனுள்ளதாகவும் இருக்க முடியும். வயும்கினு ஐயக்கூன தாரன் ஃபில் வக்தி நஃப்ஸிஹி, அதே நேரம் அட் த சேம் டைம், அதே நேரம் அது தீங்கிழைக்கக்கூடியதாகவும் இருக்க முடியும். உங்களோட பாடத்துல அந்த ஹாத்திஃபுன் நக்கால் என்ற பாடத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படித்தானே? ரைட். அப்ப அல் ஹாத்திஃபுன் நக்கால் சிலாஹுன் ஸூ வஜ்ஹைன் யும்கினு ஐ யகூன முஃபீதன் வ யும்கினு ஐ யகூன தாரன் ஃபில் வக்தி நஃப்ஸிஹி. கையடக்க தொலைபேசி இரண்டு பக்கங்களை கொண்ட ஒரு ஆயுதம். சிலாஹுன் என்றது வெப்பன், ஆயுதம். அது முஃபீதன் பயனுள்ளதாகவும் இருக்க முடியும், மேலும் அதே நேரம் தீங்கு இழைக்கக்கூடியதாகவும் இருக்க முடியும். எனவே அது நீங்க அனுபவத்தில் இப்ப உணர்ந்து கொண்டு இருப்பீங்க, அப்படித்தானே? உங்கள்கிட்ட இருக்கின்ற மொபைல் ஃபோன், அல்லது உங்கள்கிட்ட இருக்கின்ற லேப்டாப், அல்லது உங்கள்கிட்ட இருக்கின்ற டேப், சரி, அவங்களோட காலம் நேரங்களை உங்களுக்கு தெரியாமலே அதை எடுத்து விடும். சரி, அது உண்டு. ரெண்டாவது விஷயம் அதில் நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களுக்கு அதை ஈஜாபியன் பாசிட்டிவாக அதை அவங்களுக்கு யூஸ் பண்ணோம், மேலும் அல்லது நெகட்டிவாக அதை உங்களுக்கு பயன்படுத்தும். உங்களோட கையில் தான் இருக்குது. சரியா? ரைட். எனவே அது இல்லாமல் இன்னைக்கு படிக்கும் இயலாத ஒரு நிலைமை இருக்குது. அன்பார்ந்த மாணவிகளே, சரியான விட அஸ்ஸாலிஸத்து வல் ஹாமிஸா, நாலாவது பிழை. ஏண்டால் லா யஷ்தமிலுல் ஹாத்திஃபுன் நக்கால், கையடக்க தொலைபேசி கொண்டிருக்காது, உள்ளடக்கி இருக்காது, அலா அஜ்ஹிஸத்தின் ஷத்தா, பல்வேறுபட்ட கருவிகளை கொண்டிருக்காதா? இல்ல, யஷ்தமிலு, லாண்டு வராது. யஷ்தமிலுல் ஹாத்திஃபுன் நக்காலு அலா அஜ்ஹிஸத்தின் ஷத்தா மிஸ்லல் ஹாசூபி வ ஆலத்தி தஸ்வீரி வ ராடியோ. சரியா? வானொலி, புகைப்பட கருவி, அதே போன்று கணனி போன்ற பல்வேறுபட்ட கருவிகளை கையடக்க தொலைபேசி கொண்டுள்ளது. உள்ளடக்கி இருக்க மாட்டாது அல்ல, லாயஸ்தமில். எனவே அல் இஜாபா الصحيحة الإجابة الرابعة الإجابة الثالثة والخامسة هما صحيحتان. هما صحيحتان. right. அடுத்தது ننتقل إلى السؤال الخامس والأربعين. 45வது கேள்வி. أين الجملة التي تؤتي المعلومات الصحيحة حول ما يتم وصفه؟ பாருங்க, الجملة التي تؤتي المعلومات الصحيحة حول ما يتم وصفه. பாருங்க, சரியான தகவல்களை வழங்குகின்ற வசனத்தை அடையாளப்படுத்து. ஹவுலமா யத்திம்மு வஸ்புஹு, வர்ணிக்கப்படுகின்றவை குறித்து 4 விஷயம் தரப்பட்டிருக்கு தானே. இதுல ஒன்றுதான் சரி. اشترت السفارة المصرية منزل عرابي باشا عام 1983 الميلادي وحولته إلى المسجد. لا، حولته إلى متحف. சரியா புள்ளவள்? அப்படித்தானே?
அதாவது 1983ஆம் ஆண்டு ஒரு ஆபிபாசாவுடைய வீட்டை எகிப்திய தூதரகம் வாங்கி அதை ஒரு நூதன சாலையாக மியூசியமாக மாற்றியது, மஸ்ஜித் அல்ல. எனவே இது அல் ஜும்லா அல் ஹாத்தியா. أسس كنغرا أول مدرسة إسلامية تحت رعاية عرابي باسا عام 1892 الميلادي، وهي كلية زاهرة بمدينة كولومبو. لا، إجابة خاطئة. عند أسس كنغرا அல்லே ஒவ்வொரு மதரசா இஸ்லாமியா, முதலாவது இஸ்லாமிய பாடசாலையை கண்ணங்கரா அவர்கள் உருவாக்கவில்லை. இது முகமது காசிம் சித்திலெப்ப, அப்படித்தானே? ரைட். எனவே இதுவும் பிள்ளை. யுஅ்தபரு முஹம்மது காசிம் சித்திலெப்ப முஃபக்கிரன் இஸ்லாமியன் மின் ருவாதில் இஸ்லாஹில் இஸ்லாமி ஃபி ஸ்ரீலங்கா. இந்த விட தான் சரியான விடன்னு நினைக்கிறேன். யுஅ்தபரு கருதப்படுகின்றது, கருதப்படுகிறார் யாரு? முஹம்மது காசிம் சித்திலெப்ப முஃபக்கிரன் இஸ்லாமியன், ஒரு இஸ்லாமிய சிந்தனையாளராக, மின் ருவாதில் இஸ்லாஹில் இஸ்லாமி ஃபி ஸ்ரீலங்கா, இலங்கையிலே இஸ்லாமிய சீர்திருத்த முன்னோடிகளுள் ஒரு இஸ்லாமிய சிந்தனையாளராக முஹம்மது காசிம் சித்திலெப்ப கருதப்படுகின்றார். இஜாபா சஹீஹா. எனவே அல் ஜும்லத்து சஹீஹா அல் ஜும்லத்து சாலிசா. ولد آرمغ الناولر في 16 ديسمبر عام 1923 الميلادي ودرس. அதில் பாருங்க 1923 பிறந்தார். அது பிழைக்கும் நினைக்கிறேன். சரி, அது ஆண்டு பிழைன்னு நினைக்கிறேன். ரைட். அப்ப மிகச் சரியான விட புள்ளகோல் எத்தனை? மூன்றாவது விட. அப்ப சரியான தகவல்களை கொண்ட வசனம் எது? முஹம்மது காசிம் சித்திலெப்ப குறித்த அந்த வசனம். 46வது கேள்வி. இங்கே பாருங்கள், எல்லாமே வருகிறது அல் ஹர்ஃபுகள். يظن بعض الناس أن الإسلام إنما يعني بالعبادات الشعائرية فقط. முதலாவது வரணும் இன்னமா. அப்ப 2 அல்லது 3 தான் விட புள்ளகோல். இன்னமா லில் ஹஸ்ர், வரையறுத்து சொல்கின்றது. யதுன்னு பஅதுன் நாஸ், சில மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அன்னன் இஸ்லாம், இஸ்லாம் என்பது இன்னமா யஅனி பில் இபாதாத்தி ஷஆஇரியத்தி ஃபகத். அல் இபாதாத் ஷஆஇரியா என்பது வணக்க வழிபாடுகள், கிரியைகள். நான் சொல்றது தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இதுதான் இந்த நேர்ச்சைகள் போன்ற விஷயங்கள். இந்த இபாதாத் ஷஆஇரியா என்பது மனாசிக்குன்னு சொல்லுவோம். அதாவது சில மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், இஸ்லாம் என்பது வணக்க வழிபாடுகளுள் மட்டும்தான் கவனம் செலுத்துகின்றது என்று நினைத்துக் கொண்டு இருக்கார். இஸ்லாம் என்றால் வணக்க வழிபாடுகள் மட்டும்தான். அப்படியா? இல்லை. இஸ்லாம் என்றது ஒன்று வணக்க வழிபாடு, அடுத்தது முஆமலா, அடுத்தது அஹ்லாக். இந்த அளவுக்கு நாங்கள் இபாதாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு முஆமலாத்திலையும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இபாதாத்துல முஸ்லீமாக இருப்பதை போன்று முஆமலாத்திலையும் நாங்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும், அஹ்லாக்கிலும் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அஹ்லாக் அல் இபாதாத் அல் முஆமலாத். சரியா? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நதீஜத்து ஸலாத், தொழுகை பண்பாட்டில் வெளிப்பட வேண்டும், கொடுக்கல் வாங்கலில் வெளிப்பட வேண்டும். ரைட். முதலாவது. ரெண்டாவது பா. ரெண்டாவது என்ன புள்ளகோல்? அப்ப இன்னமா வரும். முதலாவது யக்குன் ஹுனாக்க. யக்குன்னு வந்திக்கு, அப்ப அதுவாத்துல் ஜஸ்ம் தான் வரணும். என்ன? அது ரெண்டும் லம் தான் வந்திக்கு. லம் யக்குன் ஹுனாக்க கானூனுன் லில் மீராசி ஃபில் குதுபி ஸமாவிய்யதி கப்ல அல் குர்ஆனில் கரீம். குர்ஆனுக்கு முன்னால், சரியா, வானத்தால இறக்கப்பட்ட அந்த வேதங்கள், சரியா, ஏற்கனவே இறக்கப்பட்ட வேதங்கள் இருக்குதானே? கரெக்ட். சபூர் வேதம் எல்லாம் இருக்குதானே? அதுகள்ல வாரிசுரிமைக்கான சட்டம் ஒன்று அங்கு இருக்கவில்லை. மீராஸ் என்றால் வாரிசுரிமை சட்டம். ஒரு மனிதன் மரணத்துக்கு பின்னால அவருடைய சொத்துக்கள் பகிர்ந்தளிக்கின்ற பிரத்யேகமான சட்டம் இருக்கின்றது. லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹத்தில் உன்சையைனி, ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 என்பது அதன் அடிப்படை. அதே போன்று அதனுடைய இன்னும் சட்டங்கள் இருக்கின்றன. இந்த அடிப்படையான மீராசுடைய சட்டம் இதெல்லாம் மரணத்துக்கு பிறகு, வாப்பா உம்மா மௌத்தாயின பிறகுதான் மீராசுக்கு பேச்சு, மீராசுக்கு இடம். மௌத்தாரத்துக்கு முந்தி பிரிச்சா அது குர்ஆன்ல சொல்லப்பட்ட மாதிரி அல்ல. அது அவங்க பெற்றோர்கள் விரும்பின மாதிரி செய்யலாம். என்றாலும்
இதுலு பைன அவுலாதிக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். يجب علينا ألا نعزي الحيوانات لأن ذلك ما أوصانا به الإسلام ما موصولة. இது லம் அதவாத்துல் ஜஸ்ம். இன்னமா லில் ஹஸ்ரி, ஹஸ்ர் வரையறுத்து சொல்வது. இது மா மௌசூலா பிள்ளைகள், மா அவுசானா பிஹி அல் இஸ்லாம், இஸ்லாம் எங்களுக்கு பரிந்துரை செய்தவை. யஜ்பு அலைனா அல்லா நுஸியல் ஹயவானாத், நாங்கள் மிருகங்களுக்கு நோவினை செய்யாமல் இருப்பது கட்டாயம். ஏனென்று சொன்னால் அன்னதாலிக்க, அது மா அவுசானா பிஹில் இஸ்லாம், அது இஸ்லாம் எங்களுக்கு போதித்தவை. இங்க அவுசான்றது நிறைய, அவுசாண்ட ஒன்று ரெக்கமெண்ட் பண்றது, பரிந்துரை. இன்னொன்று வசியத், உபதேசம். بعد وصية توصون بها أو دين لأن ذلك ما أوصانا به الإسلام, இஸ்லாம் எங்களுக்கு போதித்தது மிருகங்களுக்கு நோவினை செய்யக்கூடாது. சிலாக்களுக்கு நாயக் கண்டால் கல்லு வரும் கைத்து, சரியா, பழக்க தோஷம், அப்படி வரக்கூடாது. மிருகங்களுக்கு நாங்க சும்மா என்ன செய்யக்கூடாது, நோவினை செய்யக்கூடாது. தீங்கு தருகின்ற விலங்குகள் பிராணிகள் இருந்தால் அதை அடித்துக் கொள்ளலாம், அது வேற விஷயம். ரைட். பிலாதுனா கனியத்துன் பிஸ்ஸர்வத்தின் நிஃப்தியா அம்மா பிலாதுக்கும், அம்மா ஃப பொருத்தமட்டி, சரியா பிள்ளைங்க, வெறும் அம்மா அம்மா ஃப வரும். பிலாதுனா கனியத்துன் பிஸ்ஸர்வத்தின் நிஃப்தியா, நிஃப்தியான எண்ணெய் வளத்தால் எங்களுடைய நாடுகள் நிரம்பி காணப்படுகின்றன, தன்னிறைவு அடைந்திருக்கின்றது. கனியத்துன்பி, கனிஜுன்பி, பிலாதுன், இந்த பிலாதுன்றது முஅன்னஸ், குல்லு ஜம்மின் முஅன்னஸ். பிலாதுனா கனியத்துன் என்றால் கனியான வசதியாக தன்னிறைவு அடைந்திருக்கின்றது. எதை கொண்டு? பிஸ்ஸர்வத்தின் நிஃப்தியா, எண்ணெய் வளத்தினால் எங்களுடைய நாடுகள் தன்னிறைவு பெற்றிருக்கின்றன. அரபுகள் பெருமை அடித்துக் கொள்ளுகின்ற ஒரு விடயம். ஏன்னா எல்லாமே இருக்குது, பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அகழ்ந்தெடுக்கிறதுக்கு இன்னொரு நாட்டிலிருந்து வர வேண்டும், இன்னொரு நாட்டிலிருந்து என்ன செய்யணும், கருவிகளை கொண்டு வர வேண்டும். எனவே அங்கு விஷயம் இருக்குது, விஷயத்தை எடுக்கிறதுக்கு இன்னொரு நாடு ஆதிக்கம் செலுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் யூசுப் அல் கர்தாவி, கலாநிதி கர்தாவி சொல்லுகிறார், என்ன உம்மத்து இக்ரா التي لم تتعلق صناعة الحديد بعد. இரும்பு என்ற சூறாவை கொண்டிருக்கின்ற அந்த சமூகம், உங்களுக்கு தெரியும் சூரத்துல் ஹதீத், இரும்பு என்ற ஒரு சூறாவை இருக்குதானா குர்ஆன்ல, சரியா, அப்படிப்பட்ட ஒரு சூறாவை கொண்டிருக்கின்ற அந்த சமூகம் லம் தத்தஅல்லம் சினாஅத்தல் ஹதீதி பஅத், இந்த இரும்பெடுத்து எப்படி செய்கிறேன் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்பது போன்றுதான் இருக்கின்றது எங்களுடைய அரபு நாடுகளின் நிலைமைகள். பிலாதுனா கனியத்துன் பிஸ்ஸர்வத்தின் நிஃப்தியா அம்மா பிலாதுக்கும், உங்களுடைய நாடுகளை பொறுத்த மட்டில் பஹிய பலதுன் ஸிராஇயுன் வ ஸினாஇயுன், அது ஒரு விவசாய கைத்தொழில் நாடு, சரியா. சாஃபர ஃபரீதுன் இலா மலேசியா, ஃபரீது மலேசியாவுக்கு பயணமானார். வலம்மா யர்ஜா, வலம்மா யர்ஜா, லம்மா இன்னும் அவன் ரிட்டர்ன் ஆகவில்லை, திரும்பி வரவில்லை. லம்மா ஃபியல் ஜஸ்ம், சாரி அதவாத்துல் ஜஸ்ம்ல வரும். லம்மாக்கு பிறகு வருகின்ற ஃபியல் முபாரி ஜஸ்மு செய்யும். அப்ப இன்னும் இல்லை என்று கருத்து, ஸ்டில் நாட். சாஃபர ஃபரீதுன் இலா மலேசியா வலம்மா யர்ஜா, மலேசியாவுக்கு ஃபரீது பயணமானார், அவன் இன்னும் வலம்மா யஉத் வலம்மா யர்ஜி, அவன் இன்னும் திரும்பி வரவில்லை, போனவன் தான். எனவே லம்மா, இன்னமா லம் மா, இன்னமா லில் ஹஸ்ர், லம் அதவாத்துல் ஜஸ்ம், மா மௌசூலா. அம்மா ஃப என்றது, அம்மா ஃப என்ன சொல்ல, அம்மா ஃபன்றது புள்ளகள் ஒரு யூசேஜ். அம்மா வந்தால் ஃப வரும். அம்மா அன்த ஃபமுதர்ரிஸ், அம்மா அன்த, அம்மா அபூக ஃபஹுவ தாஜிருன், உன்னுடைய தந்தையை பொறுத்த மட்டில் அவன் ஒரு வியாபாரி, அப்படி சொல்றது, சரியா. அம்மா ஃப. அடுத்தது இங்க லம்மாவும் அதவாத்துல் ஜஸ்ம்ல வரும். அதவாத்துல் ஜஸ்ம். 47வது கேள்வி. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இந்த 3 கேள்விகள் இருக்கின்றன பகுதி 1 முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பகுதி 2 நோக்கி நகர வேண்டிய அவசரம் தேவை இருக்கின்றது. 47 அல்லுகாத்து முஹிம்முன் லிஅன்னஹா யுஸாஇது, நான் வாசிக்கல இங்கே என்றால் பிழை இருக்கின்றது. தஸ்ஹீஹுல் ஜும்லத்தி சாபிகா,
هناك أخطاء لغوية ونحوية. அரபு நஹு இலக்கண பிழைகள் இருக்கின்றன. ரைட், என்ன வரும்? اللغات مهمة. خبر தானே. اللغات كل جمع مؤنث مهمة. اللغات مهمة. ரெண்டு அல்லது நாலு தான் விட வரும். பார்ப்போம். اللغات مهمة அதானே. முஹிம்முன் வராது தானே. அப்ப ரெண்டும் வராது. முதலாவதும் வராது, மூணாவதும் வராது. அப்படிதானே புள்ள? ரைட், ரெண்டு அல்லது நாலு. அடுத்து பாமே லிஅன்னஹா. அது ஓகே. லிஅன்னஹா ஓகே, பிரச்சனை இல்லை. யுசாஇது அல்ல, இது லுகாத் தானே. துசாஇது. லிஅன்னஹா துசாஇது. ரைட், அப்ப இது யுசாஇது. அப்ப நாலு வராது. இது என்ன? ரெண்டு தான். நீங்க யோசிக்கவே தேவையில்லை, அப்படி பார்த்துக்கொள்ளாம. லிஅன்னஹா تساعد على أن نفهم العالم والثقافات الأخرى. மொழிகள் என்பது முக்கியமானவை. மொழிகள் முக்கியமானவையாகும். ஏனென்றால் அவை உதவி செய்கின்றன, துணை நிற்கின்றன. على أن نفهم العالم والثقافات الأخرى. உலகத்தையும் அடுத்த ஏனைய கலாச்சாரங்களையும் நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு அவை என்ன செய்து உதவுகின்றன, துணை நிற்கின்றன. மொழிகள் முக்கியமானவையாகும். ஏனெனில் அவை உலகத்தையும் ஏனைய கலாச்சாரங்களையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள துணை நிற்கின்றன, உதவுகின்றன, உதவி செய்கின்றன. அப்ப எத்தனை விட புள்ளகோல்? ரெண்டாவது விட. ரெண்டாவது விட சரி. ரைட், ஓகே. ரெண்டாவது விட 48. يجب أن نتناول الإفطار مثل الملك والعشاء مثل الشحاذ. ஷஹாத் என்றால் பிச்சைக்காரன். சரியா பிள்ளை? மலிக் என்றால் யாரு? மன்னன், அரசன். உங்களோட புக்ல வாரனா அல் அனாசிருல் கிஸாஇய்யான்ற பாடத்துல வர கடைசி பகுதி. 13ஆம் ஆண்டு புத்தகத்துல வர கடைசி தலைப்பு உணவு கூறுகள். யஜிபு அன் நதனாவல் அல் இஃப்தார மிஸ்லல் மலிக். நாங்கள் காலை உணவை மன்னன் அல்லது அரசன் போன்று நல்லா சாப்பிட வேண்டும். வல் அஷா. வல் அஷா என்றால் டினர், இராப்போசனத்தை, இரவோ உணவை மிஸ்ல ஷஹா, பிச்சைக்காரன் போன்று சாப்பிட வேண்டும். சரியா புள்ளகோல்? நாங்கள் காலை சாப்பாட்டை மன்னன் போன்று நன்றாகவும் சிறப்பாகவும் அதிகமாகவும், இரவு சாப்பாட்டை பிச்சைக்காரன் போலவும் சாப்பிடணும் என்று புக்ல வருகிறது. சரியா? நாங்க இன்றைக்கு என்ன செய்யறோம்? நாங்க இரவுக்கு நல்லா சாப்பிட்டேன்னா கொத்து, டொல்பின், ரைஸ் அல்லது என்னமாலும் ட்ரீட்னு சொல்லி அங்கங்கே போய்த்து நல்லா சாப்பிட்டு சுபகம் இல்லாமல் தூங்குற சமூகமாக மாறி இருக்கின்றோம். நஊது பில்லாஹி மின்ஹா. இஹ்தர் சீகத்தல் அம்ரி லில் ஃபிலைன் பக்கிய கதப. இங்க பாருங்க புள்ளோல், ஃபியல் மாதி தரப்பட்டிருக்கின்றது. நீங்க இதை முகாத்தபுக்கு எடுத்து என்ன செய்யணும்? ஃபியல் அம்ரு முகாத்தப் என்ன எடுக்கணும்? தக்துபு உக்துப், அப்படித்தானே? ரைட். பக்கிய என்ற சொல், பக்கிய எஞ்சியது, மிகுதியாக இருந்தது, மிச்சமானது என்று கருத்து. கதப எழுதினார். அப்ப உக்துபுன்றது சரி. கதப யக்துபு உக்துப், தரச யதுருசு உதுருஸ். அப்ப கதப யக்துபு இருக்குது. எனவே ஃபியல் முதாரி யக்துபு உக்துப். உக்துப் ஓகே. அப்ப உக்துப் எங்க இருக்குது? ரைட், இதுவும் உக்துப் இருக்குது, இதுவும். அடுத்தது இங்க பாருங்க புள்ளோல், இபுன்னு சொன்னால் அந்த என்ன செய்யப்படும்? ஃபியல் அம்ரு வருகின்ற போது உங்களுக்கு தெரியும் ஃபியல் அம்ரு என்ன செய்யும்? ஜஸ்ம் தானே. இது ஹப், இது ஹப். ذهب تذهب اذهب اذهب, அப்படிதானே? மஜ்சூம், சுக்கூன். அப்ப இங்க பக்கியல இந்த யா நீக்க, இங்க வந்து யுஜ்ஸமு பிஹஸ்ஃபில் யா. என்ன செய்யப்பட்டிருக்கு? இந்த இந்த ஹர்ஃபுல் இல்லா நீக்கப்பட்டிருக்கு. இப்கா, இப்கா உக்துப். பக்கிய அப்ப இப்கி, உங்களுக்கு தெரியும் அழுதான். இப்ப இது பக்கிய தானே. பக்கிய உலக பக்கிய என்றால் பேலன்ஸ் ஆகிறது, மிஞ்சுவது, எஞ்சியது. மா பக்கிய மினத்த ஆம், சாப்பாட்டில் எஞ்சியது. சரியா? மா பக்கிய மினத்த ஆம். பக்கான்னு சொன்ன பக்கா யபுக்கினால் அழுதான். பக்கா கேஃப், அது வந்து யப்கிதன். எனவே இப்கி
அலி இப்கி. சரி, வகா யக்கி அது பாருங்க கி, அது வரும் வகா யக்கி கி. அந்த ரெண்டு ஹர்ஃபுல் இல்ல இருக்குது, வாவும் யாவும். எனவே வகா யக்கி கி. சரியா? வசக யசிக்கு பிட். இந்த ஹர்ஃபுல் இல்லாத வார அந்த அம்ருகளை விளங்கிக்கொள்ளணும். சரியா? ரமா யர்மி இர்மி, ஜரா யஜ்ரி இஜ்ரி. இஜ்ரி இஜ்ரின்னு எப்படி எழுதுறது? இஜ்ரின்னு எழுதப்ப நாங்க அந்த யா வரப்படா இஜ்ரி. இஜ்ரி இஜ் இஜ்ரி. அடுத்த புள்ள நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த இந்த ஃபியல் அம்ரு வரக்குள்ள இந்த ஹம்சா போடப்படாது. சரியா? இபக்க இபக்க அந்த உக்துபுன்னு வரக்குள்ள இதுக்கு ஹம்சா போட்டு போடப்படா. அதுக்கு ஹம்சா வராது. கீழே மேலே ஒன்றிலையும் ஃபியல் அம்ருக்கு ஹம்சா வராது. சரியா? இப்ஜ்ரி, மஷா யம்ஷி இம்ஷி. ம், அப்படித்தான் வரும். இது ஹர்ஃபுல் இல்லாத வார ஒரு ஃபியல் அம்ர். السؤال الأخير. الحمد لله وصلنا إلى السؤال الأخير. ஐம்பதாவது கேள்வி. انبهر الإمام مالك انبهارا بحفظ الشافعي لكتابه. انبهر அதிர்ந்து போனார், சொக்காகிறது, ஆச்சரியம் அடைந்தார். அஜபட கருத்துல அஜிபமாய். انبهر الإمام مالك انبهارا. انبهر இது மஃபூல் முத்லக். இன்பகர இன்பிகாரன், இது இன்பிகாரன் மஃபூல் முத்லக். இமாம் மாலிக் அதிர்ந்து போனார், ஆச்சரியம் அடைந்தார். இதனால பிஹிஃப்தி ஷாஃபிஈ ரஹிமஹுமுல்லாஹ் லிகிதாபிஹி. இமாம் ஷாஃபி அவர்கள் இமாம் மாலிக்குடைய புத்தகத்தை மனனம் செய்ததை கொண்டு, மனனம் செய்ததை இட்டு இமாம் மாலிக் அவர்கள் ஆச்சரியம் அடைந்தார். اعتكف الإمام الشافعي على كتاب موطأ. அப்படித்தான் வரும். اعتكف. இந்த முவத்தாவை பாடமாக்குறதுக்கு இஅ்திகாஃப் நின்றார். இஅ்திகாஃப் என்றால் காந்து ஒரே மூச்சில் என்ன செய்யறாரு, அவரால் பாடமா ஒரே மூச்சில் தொடர்ந்து கொஞ்சம் காலம் இருந்து பாடமாக்குறார். குர்ஆனை பாடமாக்கினதுக்கு பிறகு யார்? அல் இமாம் ஷாஃபிஈ. كان ذاكرته قوية جدا كانت ذاكرته قوية جدا جدا. ஞாபக சக்தி, அபார ஞாபக சக்தியை கொண்ட ஒருவர் தான் அல் இமாம் ஷாஃபிஈ. ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற போது, ஒரு பக்கத்தை வாசிக்கின்ற போது அடுத்த பக்கத்தை மூடிக்கொள்வாராம். சரியா? ஒரு பக்கத்தை அப்படியே பார்த்து அப்படியே ஸ்கேன் பண்ண மாதிரி. பெரும் பெரும் கிதாபுகளை எல்லாம் எங்களுக்கு வெட்டி சென்ற ஒரு மிகப்பெரிய இமாம் அவர்கள். அவருடைய புத்தகங்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையே எங்களுக்கு படிப்பினை. அவர் பலஸ்தீன் இருக்கின்ற போது, மக்கால் இருக்கின்ற போது ஃபிக்ஹ் சட்டங்கள் ஒன்று. அதே போன்று ஈராக்குக்கு சென்ற போது அங்கே இன்னொரு ஃபிக்ஹ் சட்டம். எகிப்துக்கு வருகின்ற போது இன்னொரு ஃபிக்ஹ் சட்டம். அல் ஃபிக்ஹுல் கதீம் வல் ஃபிக்ஹுல் ஜதீது லில் இமாம் ஷாஃபிஈ லஹு மௌகிஃபான் ஃபீ மஸ்இலத்தின் வாஹிதா. சரியா? எனவே மஸ்ஹபுகள் என்பது அல் குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமாக இருந்தால் அது மஸ்ஹபுனா. Right. معنى الفعل انبهر في هذه الجملة هو انتقد انقلب انفجر اندهش. معنى الفعل انبهر என்ற சொல்லுக்கான கருத்து என்ன? ஒன்று இன்தகத, இன்தகத என்றால் விமர்சித்தார். இன்கலப பிறந்தது, இன்ஃபஜர வெடித்தது, இந்தஹஷ ஆச்சரியம். பாருங்க, இன்பஹர இந்தஹஷ அஜப எல்லாமே ஆச்சரியம் அடைந்தான், அதிர்ந்து போனான், சொக்காகிறதுக்கு நான் சொல்ல இந்திஹாஷ் தஹ்ஷத்துன். அப்ப இன்பஹர மஅனாஹு என்ன புள்ளஹுல்? இங்கே இமாம் மாலிகி, இமாம் ஷாஃபிஈ எல்லாம் தந்து கேள்வி என்னென்றால் இந்த இன்பஹர் என்ற சொல்லுக்கான கருத்து என்ன? சரியா? ரைட். எங்களோட புத்தகத்தில் நிறைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட, இமாம்களோடு சம்பந்தப்பட்ட, ஆளுமைகளோடு சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய கலாச்சாரங்களை எல்லாம் மையப்படுத்தி ஒரு பாடத்திட்டமாக அது இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அந்த பாடத்திட்டங்களூடாக இஸ்லாமிய கலாச்சாரங்களை கொண்டு செல்வது மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் அரபித்துல் இன்னாசின் என்ற புத்தகத்தை எடுத்து பாருங்கள். லுகாக்கு நாங்கள் அரபித்துல் இன்னாசினை படிக்கிறோம். அதுக்குள்ள ஹதீஸ் ஹத்துக்கெல்லாம் என்ன போடுவாங்க? ஹத்து எழுதுறதுக்கு ஹதீஸை போடுவாங்க, குர்ஆனை போடுவாங்க, அக்வால்களை போடுவாங்க. சரியா? பாடத்துல எல்லாம் அது வரும். என்றால் நஷ்ரு ஸகாஃபா பிதஅல்லுமி வ பிதஅலீமில் லுகல் அரபிய்யா அஹம்மு ஷைஇன்.
ரைட். அன்பார்ந்த மாணவ மாணவிகளை 50 வினாக்களை பார்த்திருக்கின்றோம். 50 வினாக்களும் 50 வகையான வினாக்கள். நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக குறித்து வாருங்கள். இதுல என்ன சட்டம், இது அஸ்மாவுல் இசாரா, இது அல் அஸ்மாவுல் மௌசூலா, இது அத்தமீர் அல் முன்ஃபசில், இது மஃபூல் லி அஜ்ரிஹி, இது அல் மஃபூல் முத்லக், இது அல் கலிமத்துல் முத்தராதிஃபா, இது மஅனல் கலிமா, இது தர்தீபுல் ஜும்லா, இது தர்தீபுல் ஹிவார், இது தஹ்வீலுல் ஜும்லா இஸ்மியா இலல் ஃபிஅல், இப்படின்னு ஒவ்வொன்றும் இருக்கும். சரியா? எனவே இப்படித்தான் உங்களோட கேள்விகள் வரும். ஒவ்வொரு கேள்விக்கும் 2 புள்ளிகள். மிக நுணுக்கமாக கேள்வியை வாசித்து நீங்கள் விடைகள் எழுத வேண்டும். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, பகுதி 1 பகுதிகள் முடிவடைகின்றது. அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னால பகுதி 1